அப்போது இந்த இடத்துல இன்னும் அப்போது என்ன சொல்ல வர்றார் ஆதி பகவான் அப்படிங்கிறது உடனே வந்து நீங்கள் ஆதி பகவான் அப்படின்னோடனே இப்போ என்ன சொல்கிறாரு, அவர் இப்போ பெண்ணுக்குள்ளேருந்து அவர் வெளியே வந்ததுனால தன்னுடைய தாயை தான் அவர் வந்து சொல்கிறாரு கிடையாது. இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு ஆணும் ஒரு பெண்ணுக்குள்ளேருந்து தான் வந்திருக்கான் அப்படிங்கிறது உண்மைதான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் தாய் மனைவின்ற டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதாவது உயிர் சக்தி அப்படிங்கிறது தாய் இல்லை, மனைவி தான். அது எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒவ்வொரு ஆணுக்கும் ஒரு பெண் ஏற்கனவே அவனுக்காக பிறந்துதான் இருப்பா. இனிமேல் யாரும் பிறந்திருக்க மாட்டாங்க, இனிமேலாக பிறக்க போகிறாங்க, அவனுக்கான இணை வந்து எங்கேயோ பிறந்திருக்கான்னு சொல்கிறாங்களா இல்லையா பெரியவங்க? இதற்கு பின்னாடி இதான் தத்துவம், வேற ஒன்றுமே இல்லை. எந்த பெண்ணுக்குள்ளேருந்து அவன் வெளிப்பட்டானோ அந்த பெண் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிறான். அவள் தனக்கான ஆணை தான் தேர்வு செஞ்சு என்னைக்கோ அவனுடைய பிறப்பை தனக்குள்ளேருந்து வெளிப்படுத்திட்டா, தனக்குள்ளேருந்து அந்த ஆணை பரிணமிச்சு வந்துட்டா அப்படின்னு அர்த்தம். இதுதான் கருவறைக்குள்ள நடக்கிற சுயம்வரம். இதை தான் அந்த காலத்தில் முன்னோர்கள் சுயம்வரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே கொண்டு வந்தாங்க. ஒரு கருவறைக்குள்ள பெண்ணுடைய முட்டை தான், அதாவது கருமுட்டைன்றது திடப்பொருள், மறைப்பொருள் கரு அப்படிங்கிறது தான் மறைப்பொருள். முட்டை அதாவது அக உயிர் சக்தி, புற உயிர் சக்தி, மறைப்பொருள் வெளிப்பொருள், அதான் முட்டை. கருங்கிறது மறைஞ்சிருக்குது, முட்டைங்கிறது அந்த கருவை வெளிப்படுத்துகிற ஒரு பொருள். இவ்வளோதாங்க. எல்லாமே நம்ம முன்னோர்கள் அத்தனை அறிவார்த்தத்தோட பேர் வச்சுருக்காங்க. அப்போது அந்த கருநிலை இருக்குது இல்லையா, அது முட்டையை தூண்டி விட்டு அதோட தேர்வு என்னன்றதை அது இன்டிமேட் பண்ணுது. அது வந்து பொருள் சார்ந்த விஷயமா சூஸ் பண்ணுது. கரு தேர்வு செய்து முட்டை வந்து அதை எடுத்துக்குது, அவ்வளோதான். முட்டை. ஆண் வேணுமா பெண் வேணுமா? அப்போது ஒரு பெண் தனக்கான இணையை தான் தேர்வு செய்து கொள்கிறார். அது ஆணா வேணுமா பெண்ணா வேணுமாங்கிறத தேர்வு செய்கிறார். இன்றைக்கி லெஸ்பியன் அப்படிங்கிற ஒரு உலகத்தில் வந்துட்டுருக்கா. இதுக்கு காரணமும் என்ன அப்படின்னா, பிறந்துட்டுருக்கு, அதாவது அப்போ இருந்த ஜெனரேஷன் இல்லை, இப்போ வர இருக்க ஜெனரேஷனுக்குள்ளே ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளே தனக்கான ஒரு பெண் தான் வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட பரிணமிச்சு அவளுக்கான துணையை அது ஆணா இல்லை பெண்ணா தேர்ந்தெடுத்திருக்கா. அப்போது அவளுக்கான அந்த துணை பெண் வந்து சேர்றா இல்லையா, லெஸ்பியனாக இருக்கிறாங்க இல்லையா, அவங்க 2 பேருமே ஏற்கனவே தனக்கான இணையை பரிணமித்து வெளிப்படுத்திட்டாங்க. அப்போ அந்த உயிர் சக்தி அவனுக்கு எங்கே அந்த பிரபலத்தை இருந்தாலும் அவனை ஈர்த்து கொள்ளக்கூடிய தன்மை. இதுதான் புவி ஈர்ப்பு சக்தி. இதுவும் பார்த்தீங்களா, அண்டத்தில் உள்ளதே பிண்டம். எங்கே நீங்கள் எத்தனை மைல் தூரத்தை எடுத்துகிட்டு போய் ஒரு ஆணையும் பெண்ணையும் வச்சாலும் அந்த ஆணுக்கு அந்த பெண் தான் பரிணமித்த ஆண் எத்தனை தூரத்தில் இருந்தாலும் எங்கேருந்துனாலும் அவன் தேடி அந்த ஈர்ப்பு சக்தி, அந்த 2 உயிர்க்குள்ளே இருக்கிற ஈர்ப்பு சக்தி இணைஞ்சிடும். இதுதான் திருமணம். இதை தான் திருமணம் என்பது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுதுன்னு சொல்லுவாங்க. சொர்க்கம்ன்றது எங்கேயோ இல்லை, இந்த இடத்துல தான், இந்த அண்டத்துக்குள்ளே தான் இருக்குது, இந்த உலகத்துக்குள்ளே தான் இருக்குது, நம்ம கிட்ட தான் இருக்குது சொர்க்கம். இங்கே நமக்கு தெரியாதுப்பா. ஏற்கனவே ஆண்டவன் போட்ட முடிச்சு அவங்க உங்களுக்கு எங்கே முடிச்சு போட்டிருக்காங்களோ அங்கே தானே. இதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடியும் மறைஞ்சிருக்கிற பொருள் என்ன தெரியுமா? அந்த பெண்ணுக்குள்ளே இருக்கிற ஆண் அவன் எப்பயோ பரிணமிச்சு வந்துட்டான், அவன் எங்கே இருந்தாலும் அந்த துணையை தேடி வந்துடுவான். அப்போ அதை தேர்ந்தெடுத்தது யார்? ஒரு பெண். அந்த துணையை எத்தனை ஆயிரம் ஆண்கள் உட்கார வச்சாலும் தான் பரிணமித்து வெளியிட்ட ஒரு ஆண் எங்கே இருக்கிறானோ அவன் சரியாக போய் சூஸ் பண்ணுவான், சரியான நபரை சூஸ் பண்ணிடுவான். இதுதான் சுயம்வரம். ஆனால் அது இருந்த ஒரு காலம். இன்னைக்கு அந்த நுட்பத்தன்மை இல்லாமல் பெற்றவங்க கையில் எடுத்ததுனால பெண்களுக்கு அந்த வாய்ப்பு எழுந்துச்சு. சூஸ் பண்ணுற பெண்களும் தவறான, அது எல்லாமே பெண்கள்னால தான். பெண்கள் தான் காரணம். அவங்க எப்படியான மனமோட எப்படியான ஒரு துணையை அவங்களா உருவாக்குறது, ஆணை உருவாக்குறதே பெண் தான். அவள் உருவாக்கி வெளியேற்படவன் தான் அவகிட்ட வந்து சேருவான். ஒவ்வொரு காலத்து நிறைய இருக்குங்க. இதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட விஷயங்கள் இதை பற்றி பேசணும். இந்த ஒரு டாப்பிக்கை வச்சுக்கிட்டே நிறைய சொல்லலாம். ஒரு பெண்ணுக்கு எத்தனை 2-3 ஆண்கள் திருமணம் ஆகிறது, ஒரு ஆணுக்கு 2-3 பெண்களோட திருமணம் ஆகிறதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடியும் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. எல்லாத்துக்குமே பெண்ணோடைய மனம்தான் காரணம். அவளுடைய பரிணாமங்கள் தான் அது எல்லாமே. அவள் எப்படி பரிணமித்த ஆணை தேர்ந்தெடுக்கிறாள், எப்படிப்பட்ட ஆணை அவளுக்குள்ளேருந்து வெளியிடுறாளோ, அதுக்குள்ளே உயிர் சக்தியாக வாழ்றாளோ, அந்த ஆணை அவளை தேடி வருவான். அவங்க 2 பேர் இணைவாங்க. இதை தான் பிற உயிரினங்கள் உடைய சுயம்பரம். அந்த குருவி
பறவைகள் பார்த்துருக்கீங்களா, சுயம்பரம். இது பிரபஞ்சத்துடைய தத்துவம், கோட்பாடு, சிஸ்டம். அப்போது தாய் அப்படிங்கிறது இது 2 இருக்குது இல்லையா, எப்படிங்க கரு உரு சொல்லியிருக்கேன் இல்லையா. கரு வந்து தாய், கரு வந்து மனைவி, உரு தாய். உரு வந்து தாய். எப்படின்னா அதை வந்து அந்த 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 பெண் அப்படிங்கிற கரு அங்கே இருக்கிறான். தனக்கான ஆணை தனக்கான ஆணை தனக்குள்ளேருந்து பரிணமிச்சு வந்துட்டான். அவள் வந்து அவனுக்குள்ள உரைநிலையாக வந்து இந்த தாய்க்குள்ளே போயிட்டான். அப்போது கருநிலையாக இருக்கிற அந்த பெண் உருநிலையாக எங்கே போயிருக்கா, தாய்க்குள்ளே இருக்கிறான். அப்போது அந்த தாய் அந்த ஆணை பெற்றெடுக்கிறாள். அப்போ கருவை யார், மனைவி, உருவாதான் தாய். இதை தான் ஒரு மனைவிங்கிறவ தாயாகவும் இருக்கலாம், தாரமாகவும் இருக்கலாம்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு தாய் தாரமாக இருக்கவே முடியாது. திறப்பொருள் கருப்பொருளாக இருக்கவே முடியாது. புறவுய் சக்தி எப்போவுமே அகவுய் சக்தியாக இருக்க முடியாது. அகவுய் சக்தி தான் புறவுய் சக்தியவே வழங்குது, உருவாக்குது. எத்தனை பெரிய தத்துவத்தை, இது எல்லா தத்துவத்தையும் அக்குபஞ்சர் மருத்துவத்தின் வழியாக சொல்லுது. பிரபஞ்சத்தோட இயக்கத்தை, சிஸ்டமை மொத்தமாக கொண்டிருக்கிற மருத்துவம் அக்குபஞ்சர் மட்டும்தான். எல்லா தத்துவமே எங்களுடைய பாடநூலில் இருக்கிற எங்களுடைய மாஸ்டர்ஸ் கிளாஸ் இருக்கிறாங்க. இந்த புறவுயிர் சக்தி அக உயிர்கிட்டேருந்து தான் வருது அப்படிங்கிற ஒரு தத்துவம் தான் மனைவி அப்படிங்கிற அவனுடைய துணை அப்படிங்கிற ஒரு பெண் கரு. அந்த கருவுக்குள்ளேருந்து தான் அந்த கரு தனக்கான பரிணமித்து ஒரு ஆணை உருவாக்கி கருவாக போய் திடப்பொருளான தாய் உடம்புக்குள்ளே இருந்துக்கிறான். அப்போ அங்கேருந்து அந்த ஆண் பிறக்கிறான். அப்போ அவன் பிறந்ததுக்கப்புறமா அந்த உள்ளே இருக்கிற உரை திரும்பவும் என்ன ஆகுது, அவளுக்குள்ளே இருக்கிற அந்த அகவுய் சக்தி உருவெடுத்து வெளியே வருது. உறைஞ்சி இருக்கிறது திருப்பி வருது அவங்க கூட இணையறதுக்கு. அதனால தான் இதை தான் முன்னோர்கள் என்ன சொன்னாங்க, ஒரு தாய் வந்து தாயாக மட்டும்தான் இருக்க முடியும். ஏன்னா அது வெறும் வெளிப்படுற பொருள் தான், அவ்வளோதான். அது வந்து பாதியில் வந்தது பாதியிலே போயிடும். நம்ம உடல் ஸ்தூல உடல் அப்படிங்கிறது தானே வந்தது போயிடுது. ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற உயிர் அழியவே அழியாது. திரும்பவும் அதோடைய மூலக்கருவில் போயிடும். எது முதல்ல தோணுச்சு, முதல் மறுபணு அணுவா, அதான் இந்த பிரபஞ்சத்தோட தத்துவம். எங்கேருந்து தோணுச்சு, ஒரு அணுலேருந்து தோணுச்சு. இந்த பிரபஞ்சம் உடஞ்சி தூளான கடைசி துகள், இத்தனை ஆயிரம் துகள்கள்ல இருந்து தான் ஒவ்வொரு ஓரறிவு ஈரறிவு உருவாச்சு. அப்போது திரும்பவும் அந்த உடல் அந்த என்னவா மாறுது அப்படின்னா திரும்ப அணுக்கு போயிடுது. கருவோட அந்த ஆதி நிலையான அணுவாக மாறிடுது இந்த ஸ்தூல உடல். அப்போ திரும்பவும் மறுசுழற்சியாக ஸ்டார்ட் ஆகுது. அது திருப்பி ஓரறிவு ஈரறிவு. இதுதான் மறுபிறவி, பிறப்பு இதெல்லாம் சொல்லுவாங்க. மறுபிறவி அப்படின்னா திரும்பவும் அந்த அணுவிலேருந்து பிறக்கும். அதுவுமே அந்த அணு விருப்பப்பட்டால் மட்டும்தான். ஸோ இந்த விருப்பம் வரக்கூடாதுன்னு தான் எந்த காலத்தில், அதாவது இந்த பிறப்பில் இருக்கிறோம் இல்லையா, 6வது அறிவோடு இருக்கிற மனிதன் வாழும்போது எனக்கு பிறப்பு வேணாம், நான் மறுபிறவி எடுக்கக்கூடாதுன்னு ஆணித்தனமாக தெய்வ வழிபாடு இல்லை பல பயிற்சிகள் வழியாக வந்து அந்த விருப்பத்தை ஆழ்ந்து வைக்க சொல்லி முன்னோர்கள் சொன்னாங்க. திரும்பவும் ஓரறிவு ஈரறிவில் பரிணமிச்சுட்டே திருப்பி நீ பிறப்ப அப்படிங்கிற தத்துவத்தை எனக்கு யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும்தான் அந்த அணுவிலேருந்து ஓரறிவாக மாறுவாங்க. விருப்பம் இல்லாதவங்க அணுவாகவே இந்த பிரபஞ்சத்தில் அப்படியே அந்த கருநிலையோடையே இருந்துருவாங்க. அணு அப்படிங்கிறது என்னது, கருநிலை. அந்த கருநிலையிலேருந்து தான் ஓரறிவு அப்படிங்கிற திடப்பொருளாக மாறும். அப்போ அந்த கருநிலையிலே போய் உறைஞ்சி போயிடுவாங்க. விருப்பம் இருக்கிறவங்க அந்த கருவிலேருந்து திரும்ப ஓரறிவாக ஈரறிவாக பரிணமித்து அது எந்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த விருப்பம் இருக்கோ, எத்தனை இடத்துல கன்வெர்ட் ஆகணும்னு இருக்கோ அது வரைக்கும் மாறுவாங்க. எங்கே ஸ்டாப் பண்ணிக்கிறாங்களோ அந்த அறிவோடு இருக்கிற ஓரறிவுலேயே அவங்க போதும் இருந்துட்டாங்கன்னா, அதுக்கு மேலே பரிணாமம் வேணாங்கன்னா ஓரறிவு விலங்கா ஜீவராசியாகவே வாழ்ந்துருவாங்க. ஈரறிவுக்கு போகணும்னு நினச்சாங்கன்னா ஈரறிவாக முயற்சி செஞ்சாங்கன்னா ஈரறிவு, மூணறிவா, இப்படித்தான் ஒவ்வொருத்தரும் போயிட்டு இருக்காங்க. அவங்களுடைய விருப்பமும் முயற்சியும் தான் பிரேக் கொடுக்குறது. அதே 6வது அறிவாக இருக்கிற மனிதன் அடுத்த முயற்சியில் 7 அறிவு 8 அறிவு 9 அறிவாக மாறிக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த 7வது அறிவு என்ன, சித்தர்கள். நம்ம சித்தர்கள் இயற்கையை இன்னும் நுட்பமாக அந்த 6 அறிவில் இருந்து அவங்களுடைய முயற்சிகளும் இயற்கையோடு அவங்க அந்த நுட்பத்தோட கூர்மையோடு அணுகும் பொழுது 7 அறிவு கொண்ட மேன்மைத்தன்மைக்கு போகிறாங்க. இதுதான் ஜெயினர்களில் இருக்கிற தீர்த்தங்கரர்கள், இஸ்லாமியர்களில் இருக்கிற சூஃபி சந்த் மாதிரியான மத குருக்கள் ஒவ்வொரு சமயத்துலேயும் இருக்கிறாங்க. புத்தர் ஆசிவகத்திலையும் இருக்கிறாங்க. ஒவ்வொரு சமயத்துலேயும் இந்த மாதிரியான 7 அறிவு கொண்டவங்க இருக்கிறாங்க. அடுத்து 8 அறிவு 9 அறிவும் வரும். அதுதான்
நவராத்திரி. 9 அறிவு வரைக்கும் இருக்குது, வந்துக்கிட்டு இருக்கு. இதுதான். ஆனால் இங்கே நவராத்திரி அப்படிங்கிற இயற்கையை உணர்ந்தவங்க இங்கே நவராத்திரி. நார்த் சைடில் இதை 10 சொல்லுவாங்க. அதாவது 10 ராத்திரிகள், தசரான்னு சொல்லுவாங்க. ஏன் தெரியுங்களா? ஏன் தசரா அப்படிங்கிறாங்கன்னா